Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahirrahmanirrahim wa bihi nasta'in. Allahumma salli ala rasulihil kareem sayyidina Muhammadin al-habibi raufir rahim mimil muhabba wa mimil minna wa ta'i taqwa wa alifil ihsan wa za'i zulfa wa ala alihi wa sahbihi wa ummatihi wa sallam adada mafi ilmillah salatan daimatan bidawami mulkillah. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு படித்து தந்த ஆசானாக இருக்கக்கூடிய மிஸ்கின் சாஹிப் ஆலிம் அவர்கள் முன்னாடியும், அதே போன்று யாரை பார்த்து ஆசிரியராக வேண்டும் என்ற ஆசை வந்ததோ ZSR அவர்கள் முன்னாடியும், எங்களுக்கு கல்வி படித்து தந்த சுலைமான் சார் அவர்களுக்கும், அதே போல் நாங்கள் படித்து கொடுத்து இப்போ ஆசிரியராக இருக்கக்கூடிய மௌலானா, இன்னும் எண்ணற்ற பேர்களுக்கு முன்னாடி முறையாக பேசுகிறவங்க போது அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த மாணவர்களே, எனக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை தேர்வு காலங்களில் செய்ய வேண்டிய கடமைகள் மற்றும் குறிப்புகள் அப்படி அதிகமாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க ZSR. அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கேட்போம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கதைகள் மூலமாக அது அதனுடைய கருத்தை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இன்ஷா அல்லாஹ் இந்த பரீட்சை மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் வெற்றி பெறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது இந்த கழுகு பொதுவாக என்ன செய்யுமா, ஒரு 40 வயசு வரைக்கும் 40 ஆண்டுகள் அது நல்லபடியாக பறக்கிறது, உணவு தேடுறது எல்லாம் படிப்படியாக செய்யும். அந்த 40 வயசு அடைஞ்ச உடனே அதோடைய சொண்டாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், எல்லாம் தடிமனாவி, அதனால் என்ன செய்ய முடியாது, இறைய பிடிக்கவோ மேலே பறக்கிறதுக்கோ சிரமமாக இருக்கும். அப்போ அது என்ன செய்யுமா, தன்னுடைய அழகை ஒரு மலையில் பாறையில் முட்டி முட்டி அதை செதுக்குமா, தன்னை செதுக்கி கொள்ளுமா. அப்போ அதுக்கு ஒரு சின்ன பெயினும் இருக்கும். அதை பொருட்படுத்தாமல் என்ன செய்யும், அது தன்னை செதுக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இறகை என்ன செய்யுமா, அந்த சொண்டை வச்சு அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துருமா. இதுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் 2 மாதம் அது பொறுமையாக என்ன செஞ்சுருக்கும், அப்படியே கூட்டிலேயே அடைஞ்சி அதிகமாக பறக்காமல் வெளியே போகாமல் புதிய இறகு வர்ற வரைக்கும் அதை வெயிட் பண்ணும். அதாவது பறவைனா பறக்கணும், அதுக்கு பிடிக்காத ஒரு வேலையை, தனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யாமல் பிடிக்காத ஒன்றை செஞ்சு அது தன்னை என்ன செய்யும், தயார்படுத்தும். அந்த குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கப்புறம் அது என்ன செஞ்சிடும், மறுபடியும் அதோடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பழைய நிலைமைக்கு, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வந்தவுடனே மறுபடியும் என்ன செய்யும், பறக்கும். 130 வருஷம் அது நல்லா ஹெல்த்தியாக வாழுமா. இதில் நம்ம படிக்க வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னால், இப்போ தேர்வு காலமாக இருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கக்கூடிய மொபைல் பார்க்குறோம், இன்டர்நெட்டில் பார்க்குறது, பைக்கில் போகிறது, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்கச்சக்கமான நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை தள்ளி வச்சுட்டு படிக்கணுன்றாலே ஒரு கசப்பாக தான் இருக்குது. அதை இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பல்ல கடிச்சிட்டு சந்தோஷமாக அதை நம்ம படித்து இந்த மார்க் எடுத்தால், நல்ல மார்க் எடுத்தால், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மார்க் நம்மளுக்கு என்ன செய்யும், பேர் வாங்கி தர மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா பாப்பாவுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பள்ளிக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே பயனாக இருக்கும். இப்போ இதுக்கு எது தடையாக இருக்கும், உங்களை சிதறடிக்கிறது எது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு மாணவன் என்ன செய்யறான், நேராக HM போய் பார்த்து, நான் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன், வேற ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்பா அப்படி செய்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாணவன் சொல்கிறான், இங்கே உள்ள டீச்சர்ஸ் யாரும் ஒழுங்காக படித்து தர மாட்டிருக்காங்க, மாணவர்கள்ட்ட நிறைய பேர்ட்டு டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லை,
ஒருத்தனை பற்றி தேவையில்லாத பழக்கங்களையும் பொய்களையும் வீணான காரியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் இங்கே நிறைய இருக்கிறானுவோ. அதனால் அப்படிப்பட்ட இந்த ஸ்கூலில் நான் படிக்க விரும்பலை, நான் வேறு ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பிரின்சிபல் என்ன சொல்கிறாரு, தம்பி நீ போகிறது ஆசைப்பட்டா போ, பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும், ஒரு விஷயம் மட்டும் எனக்காக வேண்டி செய்யணும், அதை செஞ்சு முடிச்சுட்டு நீ போயிரு. சொல்லுங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோ, இந்த ஸ்கூலை ஒரு சுற்று ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. தண்ணி சிந்தக்கூடாது, இந்த டம்ளர் இருக்கிற தண்ணி என்ன செய்யக்கூடாது, ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாது, நீ கேர்ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது சாதாரண விஷயம் தானே. தண்ணியை ஊற்றி அப்படி கேர்ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு வந்துட்டு, சரி இப்போ டிசியை தாங்க நான் வேறு ஸ்கூல் படிக்க போகிறேங்கிறான். இப்போ அந்த ஆசிரியர் பிரின்சிபல் கேட்குறாரு, தம்பி இப்போ ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்திய, அப்போ ஆசிரியர்கள் பாடம் நடத்தக்கூடிய விதத்தில் ஏதாவது தவறு கண்டுபிடிச்சியா? இல்லைங்கிறான் பையன். சரி, உன் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு உன் கிளாஸ்மேட்ஸ் இருப்பானுவோ, அவங்க ஏதோ நீ இதுக்கு முன்னாடி சொன்னியே தேவையில்லாத காரியங்களை செய்கிறாங்கன்னு, அதை ஏதாச்சும் இப்போ நீ பார்த்தியா இந்த டைமில் சுற்றுற டைமில்? இல்லை அப்படிங்கிறான். ஏன் இதெல்லாம் நீ கவனிக்கலை, அதை யோசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் எனக்கு தெரியலை அப்படிங்கிறான். அப்போ பிரின்சிபல் சொல்கிறாரு, நீ அந்த கிளாஸில் தண்ணியை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது உன் மைண்டு ஃபுல்லாக கிளாஸில் தான் ஃபோக்கஸ் ஆகிருந்துச்சு, தண்ணி சிந்திடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருந்தா நீ. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு சுற்றி நடக்கிற எதுவுமே உன் கண்ணுக்கு முக்கியமாக தெரில, உன்னுடைய நோக்கம் அந்த கிளாஸில் தான் ஃபோக்கஸ் ஆகிருந்துச்சு, அதனால தான் நீ மற்ற விஷயத்தை பற்றி சிந்திக்கலை. இதே மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ என்ன ஃபோக்கஸ், இந்த தேர்வை சிறப்பாக முடித்தா நம்ம பெற்றோர்களுக்கும் மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், உனக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ வேற எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மற்ற குறைகளோ அடுத்தவங்களோட மிஸ்டேக்கோ நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட வேலை இப்போ இதுதான், அதை கவர் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். இது நம்ம இந்த கதை மூலமாக ஒரு கருத்தாக படிச்சுக்கிறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரே ஒரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அல்லது இனிமேல் தெரியும். காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவரை பற்றி நம்ம நிச்சயமாக நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் அவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? அவருக்கு ஒரு 13 வயசு இருக்கும்போது வீட்டில் உள்ள ஏழ்மை காரணமாக படிப்பை நிப்பாட்டிடுறாரு. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்படியே சுற்றி ஒரு ட்ராமா, நாடக கொட்டகைம்பாங்க, ட்ராமா போடக்கூடிய ஒரு செட்டு, அதுக்கு வெளியில் அப்படி பாதி மயக்கத்தில் அப்படி சாஞ்சு உட்காந்துறாரு. என்னடா இது, ஒரு சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கவலையா. சரி இப்படியே இருக்க வேண்டியதான், நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் போகும் போல, அப்படி ஒரு கவலையோடு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த ட்ராமாவை பார்க்க வந்த ஒரு பணக்காரர் குதிரையோடு வர்றாரு. அந்த காலத்தில் குதிரை தான் பயணத்துக்கு. அப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நீ இங்கே தானே இருக்கிறா, நீ இந்த குதிரையை பார்த்துக்கோ, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் நாடகத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது என் குதிரை காணா போயிருது, அது நீ பத்திரமா பார்த்துக்க, நான் உனக்கு ஏதோ ஒரு பைசா தரேன், டிப்ஸு தரேன். இப்போ நினைக்கிறான், சரி சும்மா ஒரு குதிரையை பார்க்க போகிறோம், ஏதோ பைசா கிடைக்கிது, நல்ல விஷயம் தானே, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இவர் நாடகத்தை முடிச்சுட்டு, நல்ல இலக்கியம் வாய்ந்த பல நாடகங்கள் ஓடுது, அந்த நாடகத்தை பார்த்து முடிச்சுட்டு அவர் வெளியே வர்றாரு. பார்த்தா அது அவர குதிரையாங்கிற சந்தேகம் வர்ற அளவுக்கு அந்த குதிரையை மாற்றிடுறான். நல்லா தொடச்சி வாஷ் பண்ணி அந்த பசியோட, ஏன்னா நம்மளுக்கு காசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதை சூப்பராக மாற்றிடுறான் அந்த குதிரையை. இதை பார்த்து அந்த பணக்காரருக்கு என்ன தோணுது, சே இப்படி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, பார்க்க தான் சொன்னோம், இவன் குதிரையை சர்வீஸ் பண்ணி சூப்பராகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பேன்னு சொன்னவர் பணமாக நிறைய கொடுத்துட்டார். இவனுக்கு ஆஹா இது என்னடா இது, நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட்டு கிடைச்ச மாதிரி ஆகிட்ட, நல்லா சாப்பிட்டுட்டு டெய்லியும் அங்கே வந்துடுவான், அந்த வெளியில் உட்காந்துக்கிடுவான். அங்கே வரக்கூடிய நிறைய பணக்காரர்களுடைய குதிரையை அதை மெயின்டைன் பண்ணி
அங்கே ஒரு பெரிய குதிரையை மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு கொட்டகை ஒரு செட்டு மாதிரி எதிர்த்தாப்புல அமைச்சு இன்னும் நிறைய பேரை ஆட்களை வச்சு வேலைக்கு இவன் முதலாளி ஆகிட்டான். இப்போ இவனுக்கு போர் அடிக்குது, அங்கே உள்ள என்ன ட்ராமா நடக்குது எல்லாத்தையும் அப்படி பார்க்க வேண்டியது. அதை வச்சு அந்த ஸ்கில்லையும் அவன் வளர்த்துக்கிட்டான். ஒரு ட்ராமா எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு பிளே எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லையும் வளர்த்துக்கிட்டான். நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷேக்ஸ்பியர் உடைய ஸ்டோரி தான் இது. அந்த ஷேக்ஸ்பியர் அதை வச்சு அதுக்கப்புறம் இலக்கியத்தில் பெரிய ஆளாகுனா நீங்கள் நிறைய போயம்ஸ் படிச்சிருப்பியோ, ட்ராமாஸு, பிஏ எம்ஏ எந்த ஃபீல்டுக்கு போனாலும் இதை நம்ம கண்டிப்பாக இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவருக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்ல கவனமாக கையாண்டு முழுசாக பற்றி பிடிச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்ததுனால தான் அவருக்கு இந்த ஒரு பேரும் புகழும். இப்போ உங்களுக்கு அந்த கவலை இல்லை. மாஷா அல்லாஹ், நம்ம எல்லாருக்கும் இப்போ அழகான துவா ஓதுனாங்க. நம்மகிட்ட துவாவும் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். ஆலிம் சார் சொன்னோம். அப்போ நம்ம துவா மட்டும் இல்லை, முயற்சியும் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படிங்கிறத நல்ல உங்களுக்கு சான்ஸ் இப்போ இந்த துவா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம பெற்றோர்கள் படிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. உங்களுக்காக வேண்டி என்னென்ன வசதிகள் வேணுமோ அது எல்லாத்தையும் தர தயாராக இருப்பாங்க. முன்னாடி உள்ள காலத்துக்கு இப்போ உள்ள காலத்துக்கு அதான் வித்தியாசம். முன்னாடி படிக்கவே முடியாது. ஒரு புக்கை என்ன செய்வாங்க, அடுத்த வருஷம் வாங்கும்போது யாராவது முந்தின வருஷம் பையன்கிட்ட போய் பாதி விலைக்கு அந்த ரூபா கொடுத்து அந்த புக்கை வாங்கி படிப்போம், டெக்ஸ்ட் புக்கை. இப்போ இப்படி வருஷம் ஃப்ரீ புக். இப்படி உங்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கிறணும். இதுக்கு அப்புறமும் நம்ம லைஃபுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக தவற விடக்கூடாது, பயன்படுத்தி கொள்ளணும். லாஸ்ட்டாக அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம எல்லாரும் நிறைய பேர் தேர்வு எழுதுகிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்டாக நான் கருதுகிறது. எல்லா பாயிண்ட்டும் இதை நான் ஒரு கிளாஸுக்கு போனால் ஒரு 50 நாள் போனால் ஒரு 20 தடவையாவது இந்த டைலாகை சொல்லிடுவோம். கொஸ்டின் பேப்பரில் எத்தனை மார்க் உங்களை அட்டன் பண்ண சொல்லியிருக்கானோ எந்த கொஸ்டினையும் விடாமல், இப்போ 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணுமா 10க்கும் ஆன்சர் பண்ணி, 7க்கு நல்லா தெரியும் அதை நல்லா எழுதுங்க, 2க்கு பாதி தெரியும் பாதி எழுதுங்க, 1 சுத்தமாக தெரியாது. அப்படி இருந்தாலும் நீ ஏதாவது படித்த கொஸ்டினை அதில் எழுதி விட்டுரும். படித்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை எழுதிடும். கதை அடிக்காமல் நம்ம படித்த விஷயத்த அதில் எழுதும்போது திருத்திரால் என்ன செய்வாங்க, 0 போடுறதுக்கு பதிலாக 1ஆவது போடுவாங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே எழுதாததுக்கு எதையாச்சும் எழுதி விடு. அதுக்காக வேண்டி கதை அடிச்சு விடாத. படித்த இன்னொரு கொஸ்டினை எழுதி விடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் மார்க் கிடைக்கும். இதுக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் இந்த டைமில் ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் ZTS சார் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு பையன், இது ஒரு ஜோக்காக சொல்லக்கூடிய ஒரு கதை தான். ஒரு பையன் ஒரு கொஸ்டினை முட்டி முட்டி படிச்சுட்டு போயிட்டான். ஆனால் அவன் படித்த கொஸ்டின் வரல. அவன் படித்த கொஸ்டினு பசுமாட்டின் பயன்களை கூறுக, 1.5 பக்கத்துக்கு வகை வகையாக எழுதிட்டான். பால் கொடுக்குது, அதனுடைய எச்சத்தை அதனுடைய சாணத்தை என்ன செய்கிறோம், உரமாக பயன்படுத்துகிறோம், அப்படி மருந்தாக பயன்படுத்துகிறோம், அது இதுன்னு என்னமில்லாமோ போட்டு 1.5 பக்கத்துக்கு படிச்சுட்டான். ஆனால் அவனுக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னு சொன்னா, தென்னை மரத்தின் பயன்களை கூறு, தென்னை மரத்தின் பயன்களை கூறு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கு. இவன் படிச்சுட்டு போனது பசுமாட்டை பற்றி, கேட்ட கொஸ்டின் தென்னை மரத்தை பற்றி. என்னடா செய்யான்னு யோசிச்சான். பார்த்தான், நம்மளுக்கு தெரியவே தெரியும், பசுமாடை பற்றி தான் தெரியும். 1.5 பக்கத்துக்கு அப்படியே எழுதுனான், நீட்டாக எழுதிட்டான். பசுமாடு அது தெரியுது இது தெரியுது, ஹெட்டிங் மட்டும் தென்னை மரத்தின் பயன்கள். கடைசி 3 வரி எழுதுறான். அதில் தான் ட்விஸ்ட். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பசுமாட்டினை கட்டி போடுவதற்கு தென்னை மரம் பயன்படுகிறது. பசுமாட்டை பாதுகாப்பாக பத்திரமா கட்டி போடுறதுக்கு என்ன பயன்படுது, தென்னை மரம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்படி டார்க் லெட்டரில் போல்டாக எழுதி அழுத்தம் திருத்தமாக எழுதி விட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டான்.
இப்போ இதுக்கு 0 மார்க் போட முடியாது. அது ஒரு பயன் தானே. தென்னை மரத்தில் அதுவும் ஒரு பயன் தானே. 1 மார்க் கிடைச்சிரும், 2 மார்க் கிடைக்கும். சில டைமில் கொஸ்டின் தப்பாக இருக்கும். கொஸ்டின் தப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அதை அட்டன் பண்ணி எதையாவது எழுதி விட்டா மார்க் கிடைக்கும். பிளாங்க் ஷீட்டை விடுறதுக்கு பதிலாக எதையாச்சும் படித்ததை எழுதி விடணும். அதாவது சொல்லுவாங்க, டாகை பற்றி கேட்டால் டாங்கியை பற்றியாவது எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னதை எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னால், என்னத்தையா எழுதி விடுவோம் மார்க் வரும்னு எடுக்கக்கூடாது. பிளாங்காக விடுறதுக்கு பதிலாக எதையாவது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அனைத்து ஆண்களும் பெண்களும், நம்ம ஊரை சேர்ந்த அனைத்து மக்களும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இங்கே மட்டும் இல்லை, தீன் துன்யா ஆகிரா அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த குழந்தைகளாகவும் மேன்மை மிக்க மக்களாகவும் நமது ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்து தரக்கூடிய மக்களாகவும் வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வேண்டி அவனது திருத்தூதர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான துவாவையும் ஏனைய வழிமார்கள் நாதாக்கள் யாவருடைய துவா பெற்றியும் நாடியவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தாவானா வானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வமக்ஃபிரத்துஹு வமர்தாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நமது சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியராக இருக்கக்கூடிய ZA ஷேக் அப்துல் காதிர் MA MPhil B.Ed அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக முக்கியமான கருத்துக்களை கூறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அதையும் கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷேஹும் முர்ஷிதா அர்த ஹல்கில்லா வ ரிலா நஃப்ஸில்லா வ ஜினத அர்ஷில்லா மிதாத கலிமாத்தில்லா. மாஷா அல்லாஹ், சூபி சார் சொன்னது போலயே மிஷின் சாஹிப் ஆலிம் சார் அவங்க எங்களுக்கு ஒஸ்தாது மலோல்லா அப்படின்னு. ஏன்னா இந்த மெய்தி ஸ்கூலில் பல மாணவர்களுக்கும் அவங்க ஒஸ்தாதாக இருக்காங்க. அதே போல் சுலைமான் சார், நீங்கள் சென்ற ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க மெய்தி ஸ்கூலில் இன்டர்வியூலாம் போய் அங்கே ஜாப்பில் ஜாயின்ட் ஆகிறதுக்கு எல்லாம் செலக்ட்லாம் ஆகியாச்சு. சுலைமான் சாரை காலேஜ் படிக்கக்கூடிய காலத்தை முடிச்சுட்டு அப்போ லைப்ரரி ஜலாலியா லைப்ரரியில் படிக்க போக சொல்ல சுலைமான் சார் என்னை எதிர்த்தாப்பில் பார்க்குறாங்க. கேட்டியா சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறியா? முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி மெய்தி ஸ்கூலில் ஜாயின்ட் ஆக போகிறேன். இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் சேர்ந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமே அப்படின்னு சொன்னாங்க. மாஷா அவர் சொன்னாப்லேயே நான் 2003 ஜாயின்ட் ஆகுனேன். 2006 கவர்மெண்ட் ஜாபு கிடச்சிது. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் பேச போகக்கூடிய கருத்து என்னென்னா, என்னோட கருத்து மட்டும் அல்ல, அனைத்து ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருடைய ஒருமித்த கருத்தை தான் நான் இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். போர் அடித்தா கையை தூக்கிடலாம், சரியாக யோசிக்க தேவையில்ல. முதல்ல பங்க்சுவாலிட்டி. நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகணும்ல. நான் வருஷம் எங்கள் ஸ்கூல் சார்பில் தலைமை ஆசிரியர் என்ன +1 +2 மாணவர்களை அனுப்பிவிடுறதுக்கு LKG ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவாங்க. நாங்கள் பார்த்தா சில மாணவர்கள் 10 மணிக்கு அப்புறம் அப்படி வேக்க விறுவிறுத்து என்ன செய்வான், அறிபறியாக ஓடி வருவான். அது வேணாமா, நீங்கள் ரிலாக்ஸாக கொஞ்சம் அட்வான்ஸாக அங்கே என்ன செஞ்சுருங்க, போயிட்டா உங்களுக்கு என்ன செய்யும், ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் அதனால் அது கொஞ்சம் ஏர்லியராக போயிருங்க எக்ஸாம் ஆள், சரியா? ஹைட். அதுக்கப்புறம் ஏன்னா ப்ரெசன்டேஷன், ஏன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் அட்டன் பண்ணுன்னு சூபி சார் சொன்னாங்க. ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா லெஜிபிளாக நிதானமாக. சில பிள்ளைகள் என்ன செய்வான், 1 ஹவருக்கு எழுதுறாப்புல தான் படிச்சிருப்பான். ஆனால் நீ என்ன செய்யலாம், 3 மணி நேரம் உனக்கு டைம் இருக்குது. நீ நேரத்தோட முடித்தா உன்னை எக்ஸாம் ஆளை விட்டு யாரும் வெளியே அனுப்ப போகிறது கிடையாது. உன்னை ஃபுல்லாக அந்த 3.5 மணி நேரம் உன்னை எக்ஸாம் ஆளுக்குள்ளே வச்சுட்டு தான் உங்களை என்ன செய்ய போகிறாங்க, வெளியே அனுப்ப போகிறாங்க. அப்போ நமக்கு அதில் என்ன இருக்குது, அந்த சமயத்தை நம்ம நீட்டாக ரிலாக்ஸாக நம்மளால் எந்தளவுக்கு பெட்டராக. டைம் இல்லாத பிள்ளை நீங்கள் டைமை பார்த்துக்கணும். ரேங்க் ஹோல்டர்ஸ் இருப்பா, அந்த பிள்ளை நீங்கள் டைமை வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 5 மார்க்ஸுக்கு எவ்வளோ டைமு, 2 மார்க்ஸுக்கு எவ்வளோ, 1 வேர்டுக்கு எவ்வளோ. இப்போ மெயினாக
சென்ட்ரல் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட நான் இங்கே பேச முன்னாடி, சார் உங்களோட சஜஷனை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க மெயினாக சொன்ன ஒரு விஷயம், ஒன் வேர்டை தயவுசெய்து ஃபஸ்ட்லேயே அட்டன் பண்ண சொல்லிடுங்க. நிறைய பிள்ளைகள் லாஸ்ட்டில் ஒன் வேர்டை அட்டன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த நெக்கில் ஒன் வேர்டை விட்டுட்டு வந்த பிள்ளைகள் நம்ம ஸ்கூல்லேயே நிறைய பிள்ளைகள் அந்த மாதிரி பப்ளிக்கில் விட்டுட்டு வந்திருக்காங்க. தயவு செய்து அதனால் மாணவர்கள்ட்ட நீங்கள் சஜஷன் சொல்ல என்ன செஞ்சுருங்க, அந்த ஒன் வேர்டை தயவுசெய்து முதல்ல அட்டன் பண்ண சொல்லிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சூபிசான்னு சொன்னாங்க, மிஸ்கான்ஸான்னு சொன்னாங்க. இந்த எக்ஸாம் காலத்தில் நம்ம ஆசிரியர்களுடைய மனசையும் பெற்றோருடைய மனசையும் கொஞ்சம் குளிர வச்சுருவோம். அங்கே குளிர்ந்துட்டுன்னு வச்சுக்கவேன், எல்லாமே குளிர்ந்துடும். இதெல்லாம் எங்களோட அனுபவபூர்வமான லைஃப்பில் பார்த்த ஒரு விஷயம். சில மாணவர்கள் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, ஆனால் உஸ்தாத் மாதிரி விஷயத்தில் அவ்வளோ அதப்பாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் மேலே அந்த பிள்ளைகளுக்கு மேலே எங்களுக்கு டீச்சர்ஸுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும், அவன் பாஸ் ஆகிடுவான் அப்படின்ட்டு. அதெல்லாம் நடந்துச்சு, நம்ம தெருவில் உள்ள பிள்ளைக்கே என்ன செஞ்சு நடந்துச்சு. அதனால் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் தாயோட கல்வை படிக்க சொல்கிறாளா, உனக்கு இஷ்டம் இல்லாட்டா படிக்கிற மாதிரியாச்சும் என்ன செஞ்சுக்கோ, நடிச்சிக்கோ. நான் சொன்னேனா இல்லையா அப்படிங்கிற வார்த்தை வராத அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஹால் பிஹேவியர். ஏன்னா நமக்கு வரக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் வெளியூர்லேருந்து வருவாங்க, நம்மளை பற்றி அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் 10th மாணவர்களை மெய்தி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு தடவை என்னோடய கிளாஸ்மேட்டு அவர் வந்து ஸ்குவாடாக வர்றார். என்னோடய கிளாஸ்மேட் இல்லை, ஜூனியர், காலேஜ் ஜூனியர். வர சொல்கிறார், ஏன்னா பிள்ளை நல்ல டீசெண்டாக எழுதுனாங்களே, அமைதியாக எழுதுனாங்களே, இப்படியும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். சில சமயத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அப்படி நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்ற மாதிரி நடந்தால், ஏன்னா அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கிறதுனால அவங்க நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, நம்ம மூடை அப்செட் பண்ணுற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நடந்துடக்கூடாது. ஆளில் அவங்க எக்ஸ்கியூஸ் மீ சார், தேங்க்ஸ் சார், ஏதாச்சும் உனக்கு அர்ஜெண்ட்டாக அவனுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டாக இதான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அவங்கள்ட்ட இது பண்ணணும். அதுவும் நம்மளுடைய அந்த ஹாலுடைய அட்மாஸ்பியரை நமக்கு வந்து இதாகும். அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், இது என்னுடைய ப்ரொஃபஸர் பாபு சார் எங்களுக்கு சொல்லி தந்தது ஃபஸ்ட்டு கிளாஸில். ஏன்னா ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் பாபு சார் அவங்க வந்து முதல் இன்னொன்று பிளான் யுவர் ஒர்க் யுவர் பிளான் யுவர் ஒர்க்குன்னா நம்ம என்ன படிக்க போகிறோம், எத்தனை மணி நேரம் உண்மையோடு படிக்க போகிறோம், எத்தனை மணி நேரம் 2 மார்க் படிக்க போகிறோம், எவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம் நம்ம உமாவுக்கு வேலைக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். நமக்கு எல்லாம் இப்போ பப்ளிக் டைம் டேபிள் நம்ம கையில் வந்துட்டு, இப்போவே நீ ஒரு டைம் டேபிள் போட்டு அழகாக படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ் டைம் டேபிள் போட்டு தந்துருப்பாங்க. அதில் நீ மிஸ் பண்ணக்கூடாது, அதை நீ டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு வரியா. ஏன்னா இப்போ நோம்பு காலம் வருது, உங்களுக்கு அதுக்கேற்றப்ப நம்ம நைட்டு நல்லா படிக்கிறதுக்கு வசதியும் இருக்குது, விளையாடுறதுக்கும் வசதி இருக்குது. நம்ம கையில் தான் சாய்ஸ் இருக்குது. இப்போ பிளான் பண்ணிடணும். சில சப்ஜெக்ட் பயப்படுவா, சில சப்ஜெக்ட்டில் 90 எடுத்தோன்னு நம்பிக்கை இருக்கும், சில சப்ஜெக்ட் உனக்கு பயமாக இருக்குது, இல்லை பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமோன்னு பயமாக இருக்கும். அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு 6 நாள் லீவ் இருந்தால் நீ எந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுன்னு சொல்லி பயப்படுவியோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன செஞ்சு அதில் ஒரு 2 days 3 days நீ என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. அந்த ஹவர்ஸை நீ என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. சரியா, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்சர் ஆல் கொஸ்டின், அது வந்து யூனிவர்சல் டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸுமே சொல்லக்கூடியது. சரியா, அதை போல் மெயினாக +1 +2 ஸ்டூடெண்ட்ஸு, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸு, இப்படி தான் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஏன்னா அண்ட் அட்டன் ஆல் த ப்ராப்ளம்ஸ். இது எங்கள் ஹெச்எம் தான் சொல்லணும். ஏன்னா கெமிஸ்ட்ரிலையும் ப்ராப்ளம் இருக்குது, மேத்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, ஃபிசிக்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. கொஸ்டின் தப்பாகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மார்க் என்ன செய்யணும், தந்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும். அப்படிலாம் நடந்திருக்கு. கீழே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். ஃபஸ்ட் டேயே நாங்கள் பேப்பர் திருத்த போவாங்களா இல்லையா, அப்பவுமே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும், இந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துருங்க. போன வருஷம் நான் வந்து சீஃபாக திருத்தினேன். அதில் எங்களுக்கு ரோடு மேப் 10th பசங்களுக்கு என்ன செஞ்சுட்டான், அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கரெக்டாக மறந்துட்டான். அப்போ அதுக்கு மதிப்பெண் கொடுங்கன்ட்டான். ப்ளஸ் ஒரு 1 வேர்டு வந்து சாய்ஸில் கரெக்டாக கொடுக்கல, அப்போ 3 மார்க் போனஸ் கிடச்சிருது. 3 மார்க்கு போனஸ் என்ன செஞ்சிருது, கிடச்சிருது. அப்போ ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் மாதிரி 600 பேப்பர் எனக்கு சைன் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த 2 பேப்பர் தான் ஃபைல், 2 பேர் தான் ஃபைல் ஆகணும். 600ல் புரியுது, 598 பேர் பாஸ். அதில் 598 ஒரு 5-6 டீச்சர்ஸ் தான் பாஸ் பண்ணாங்க. எதனால், அவன் எல்லாத்தையும் அட்டன் பண்ணதுனால காம்ப்ரிஹென்ஷன் மற்ற பாட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டு டீச்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியஸ்ட் டெக்னிக்ஸ் சொல்லி தந்திருப்பாங்க. அதனால் அவங்கள பாஸ் ஆக முடிஞ்சு. இந்த 2 பேப்பரை எடுத்து பார்க்கணும்.
ஏன்னா ஒரு 32 35 முடிஞ்சிச்சு, ஏன்னா அட்டன் பண்ணியிருந்தான். அதில் ஆன்சர் வருது, ரிலேட்டடாக ஆன்சர் வருது. சரி 1 மார்க்கு போடு. ஏன்னா ஒரு புது டீச்சர் வந்து தராங்க, சார் என்ன சார் செய்யா, சரி மேடம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் 2 பேப்பரை பாஸ் பண்ண முடியலை. அவன் நினைஞ்சிருக்கான் 30 மார்க் எடுத்திருக்கான், 35 எடுத்தா பாஸ். ஆனால் அந்த 30 மார்க் எடுத்தவன் என்ன செஞ்சிட்டான், 30 மார்க் தான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கான். எங்கே போய் போட மார்க்கு, கரெக்டாக 30 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கான். ஒரு 5 மார்க் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று, ஏன்னா சுவியா சொன்னாப்புல டாக்கை பற்றி கேட்க சொல்லிட்டு அங்கே பற்றியாச்சும் எழுதி வச்சா, ஏதாச்சும் அது ஒரு ரிலேட்டட் எழுதி வச்சுருந்தா நம்ம அந்த அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், மதிப்பெண் என்ன செஞ்சுக்கலாம், வழங்கிக்கலாம். சரி, அதனால் தயவுசெய்து அதை மறந்துடுறாங்க. அது ரொம்ப மெயினான விஷயம். பரீட்சை முடிஞ்சிட்டா அதை பற்றி திங்க் பண்ணவே கூடாது. நான் விட்டோன்னு கூடவும் போவேன். சில பிள்ளைகள் கொஸ்டின் வச்சுட்டு நினச்சிவான், இதுக்கு என்ன ஆன்சரு, ஏக்கு இந்த ஆன்சரா, பிக்கு இந்த ஆன்சரா, எதுக்கு, முடிஞ்சு போச்சு, அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகும். இப்போ நீ அதை பற்றி அந்த டோட்டலை பார்த்தா அவனுக்கு என்ன செய்யும், அப்செட் ஆகும், மூடு அப்செட் ஆகும். சார் 5 மார்க் போய்ட்டோம், எல்லாம் இறைவன்ட நாட்டம், நம்ம முயற்சி செஞ்சோம், படித்தோம், வீட்டில் துவா கேட்டாங்க, எல்லாம் நம்ம பண்ணோம், அதை லீவ் இட். புரியுதா? எல்லாருமே என்ன உனக்கு 12th என்ன மார்க் வந்தாலும் சரி, உனக்கு லைஃபுக்கு இடம் இருக்குது, உனக்கு வழிகள் இருக்குது. நீ 10th என்ன மார்க் எடுத்தாலும் சரி, அதுக்கும் உனக்கு வழிகள் இருக்குது. அதனால் பரீட்சை எழுதுகிற வரைக்கும் உனக்கு மனசாட்சிப்படி ஒன்றே ஒன்று, நான் டைமை வேஸ்ட் பண்ணலை, டீச்சர்ஸ் சொன்ன அட்வைஸை நான் மிஸ் பண்ணலை, டீச்சர்ஸ்கிட்ட மனசை உடைக்கலை, லாஸ்ட் வரைக்கும் அவங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்த்தேன், அவங்க சொன்ன ஷார்ட் டிப்ஸை பார்த்தேன், அவங்க கூடக்கூடிய ஸ்பெஷல் கிளாஸ். ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே எஸ்பெஷலி ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. புரியுதா? இப்போ சுலைமான் சார்லாம் காலையில் முதற்கொண்டு வச்சுட்ருக்காங்க, காலையிலையும் வச்சுட்ருக்காங்க, நைட்டும் வச்சுட்ருக்காங்க. அதுபோல் எல்லா ஸ்கூல்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுலைமான் சார் இங்கே இருந்ததுனால நான் சொல்கிறேன், எல்லா ஸ்கூல்லையுமே மார்னிங் ஸ்டடி, நைட் ஸ்டடி, ஈவினிங் ஸ்டடி, அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அவங்க என்ன செஞ்சுட்டு வச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் ஒத்துழைங்க, ஸ்லோ லேர்னர். சரியா? ரைட். அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் ரிசைட்டல் இன்ஷா அல்லாஹ் அந்த எக்ஸாம் துவா ஓதுவலையில் உங்களுக்கு எல்லா குரூப்லேயுமே வரும், ஆடியோவும் வரும் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு பிடிஎஃப் வரும் இன்ஷா அல்லாஹ். ஹுசைனியா சார்பில் என்ன செய்வாங்க, வழங்குவாங்க. அதை வீட்டில் அந்த ஆடியோக்களை என்ன செஞ்சுருங்க, போட்டு விட்ருங்க. உமாவை தொழுவ சல்லால உட்காந்து என்ன செய்யுங்க, ஓத சொல்லுங்கள், தங்கச்சியில் ஓத சொல்லுங்கள். நீங்கள் ஓதக்கூடிய ஓதுவலையிலும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதுவும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யப்பட தரப்படும், அதையும் ஓடுங்க. அப்புறம் பெற்றோர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து பிள்ளைகளை ரொம்ப அழுத்தாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும். கண்டினியூஸாக படிக்க சொல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும். அப்பா முடிச்சிட்டியா, எத்தனை மார்க் வரும், அதை விட்டுட்டியோ, இதை விட்டுட்டியோ, அதெல்லாம் வேணாம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, துவா செஞ்சுட்டே இருங்க. பிள்ளைகளும் உங்கள் சொல்ல என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக பிள்ளைகள் உங்கள் சொல்ல கேட்பானோ, உங்கள் கல்வை குளிர வைப்பாங்க. அதனால் நீங்கள் ஓவர் ப்ரெஷர், பரீட்சை முடிச்சுட்டு எப்போ அது தப்பு விட்டுட்டியா, இது தப்பு விட்டுட்டியா, அது ரைட்டா, இது ரைட்டா, எத்தனை டோட்டல் வரும், அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யுது, வழிமுறையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த், டேக் கேர் ஆஃப் ஹெல்த். ஹெல்த் ரொம்ப முக்கியம் இந்த சமயத்தில். போய் நம்ம வந்து ஏன்னா வீட்டுடைய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப சிறந்தது. காரமான உணவுகளை தவிர்ப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹெல்த் முக்கியம். உனக்கு ஏதாச்சும் எல்லாம் காப்பாற்றுவான். நம்ம வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு குழப்பி ஏதாச்சும் நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுக்கு நமக்கு என்னது எவ்வளோ சிரமங்கள் ஏற்படும். அதுபோல் இப்போ நோன்பு காலம், ஏன்னா நோன்பு காலத்தில் நமக்கு இரவே நம்ம ஊரில் பகலாக தான் இருக்கும். அது ஆனால் நமக்கு ரொம்ப பாசிட்டிவ். பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பாசிட்டிவாக தான் என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஆஃபீஸாக பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்குயா, இங்கே பாடத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது, படிப்பையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து டைமை பிளான் பண்ணி என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நைட்டு ஃபுல்லாக முடிச்சு போய் எக்ஸாம் ஹாலில் போய் தூங்கிடக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் போய் நினச்சிக்கூடாது, உனக்கு நினச்சிக்கூடாது, அப்செட் ஆகிடக்கூடாது. தேவையான நேரங்கள் என்ன செஞ்சணும், தூங்கணும். சரி. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் சொல்ல நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எழுதுறியா, ஏன்னா நீ தமிழையா, எனக்கும் தமிழ் படித்து தந்த ஆசன் மசூத் சார் அவர் சொன்னாங்க, எழுத்துப்பிழை நிறைய இருக்குது, எழுத்துப்பிழை நிறைய இருக்குது லாங்குவேஜுக்கு. இது மெயினாக. அப்போ எழுத்துப்பிழை போகிறதுக்கு என்ன வழி, உங்கள் கையில் பரிச்சை பேப்பர்கள் இருக்கும், நீங்கள் வந்து வீட்டில் எழுதி பார்த்த நோட்டுகள் இருக்கும், டியூஷனில் எழுதி பார்த்த நோட்டுகள் இருக்கும். தயவுசெய்து அதை செக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் கொடுக்கிறா, பரீட்சைக்கு போக முன்னாடி அதை செய்ய பார்த்துட்டு போய் எதில் மிஸ்டேக் கொடுக்கிறா, என்ன பண்ணியிருக்கா, அப்படி பார்த்துட்டு போக சொல்ல கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் உனக்கு பரீட்சையில் என்ன செய்யாது, வராது. ஒரு தடவை எழுதி பார்க்குறது 40 தடவை படிக்கிறதுக்கு சமம். புரியுதா? குறிப்பாக மனன சக்தி கம்மியாக உள்ள பிள்ளைகள் நீ
மனசை தளர விடாது. புரியுதா? எனக்கு மறக்க முடியாது ஐயப்பங்கிற ஒரு மாணவன், அதுபோல் அப்துரமான்கிற மாணவன் 10 மணிக்கு பரீட்சை 8:30 அவனை ஒரு கொஷின் எழுத வைக்கிறேன். 8:30 அவனை என்ன செய்கிறேன் எழுத. மெய்தி ஸ்கூல் தான் எக்ஸாம் சென்டர். 8:30 தம்பி நீ இந்த கொஷின் எழுது, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். எழுதி பார்க்குறான், அது அவனுக்கு வந்துடுது. தமிழ் அந்த பையனுக்கு அப்படி ஒரு கஷ்டம், அந்த பையன் பாஸ் ஆகிட்டான் 10th. அதை போல் இங்கிலீஷ்லேயும் அப்படி தான். அப்போ அச்சரேக்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் பற்றி உள்ள பேரா ஒரு பையன், நல்ல மாணவன், ஐயப்பன்கிற மாணவன், நல்ல மாணவன், நல்ல ஒத்துழைப்பான். ஈவினிங் ஸ்டடி நைட் ஸ்டடி ஆனால் மறந்துடும். காலையில் 10 மணிக்கு பரீட்சை, 8:45 பார்த்து எழுதி காட்டுங்க. அந்த எஸ்ஐயும் நீ பார்த்து எழுதி காட்டு. சரி, பரீட்சைலாம் முடிஞ்சிச்சு, எழுதுனியாப்பா? எழுதிட்டேன். ரிசல்ட் வந்தோன்னே எங்கள் வீட்டில் யாரோ ஒரு பையன் ஸ்வீட்டு கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எனக்கு ஒய்ஃப் சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டேன். ஐயப்பன்னு பேரை சொன்னான் அப்படின்னு. இப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் இப்போ சில பிள்ளைகள் சில ஃபீல் ஆவா, நான் இத்தனை நாளாக வேஸ்ட் பண்ணிட்டேனே, இவ்வளோ டைம் முடியும். இந்த 2 நாளில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படித்து கூட பப்ளிக்கில் பாஸ் ஆக முடியும். அதை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. அந்த மெமரி கெப்பாசிட்டி உள்ள பிள்ளைகள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டே என்ன செஞ்சுருக்கான், ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் போட்டிருக்கான். அந்த மாதிரி பயப்படக்கூடிய பிள்ளைகள் வேறு ஒன்றுமே நீ செய்யாத. உங்கள் டீச்சர் சொன்னதை வேத வாக்காக நினச்சி தயவுசெய்து அவங்களோட ஒத்துல உன்னோட ரிசல்ட்டு கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடும். மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் கவர்மெண்ட்டே போட்டிருக்கான். அரசாங்கம் கொஷின் எடுக்க சொல்ல என்ன செய்வான் தெரியுமா? பழைய பப்ளிக் கொஷின் பிடிஏல கவர்மெண்ட்டில் ஒரு 6 கொஷின் கொடுத்துருக்கான். புரியுதா? இந்த 2ஐயும் வச்சுட்டு தான் என்ன செய்வான், அவன் மேக்ஸிமம் கொஷின் எடுப்பான். இதில் மேக்ஸிமம் 90 மார்க்ஸ் வரும். 100க்கு 90 வந்துடும். 10 மார்க் வேணாம் ப்ளஸ் புக் பேக். இதெல்லாம் நான் ரேங்க் ஹோல்டர்ஸுக்கு சொல்கிறது. இப்போ ரேங்க் ஹோல்டர்ஸ் இப்போ நம்ம ஊரில் பிள்ளைகள் இருக்கானோ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான், 580 எடுத்திருப்பான். நீ 580 இனிமேல் படிக்கக்கூடாது. 20 மார்க் எதில் போச்சு? அதுக்கு தான் நீ இந்த நாட்களில் ஒதுக்கணும். 1 இல்லை போச்சா, பேராகிராஃபில் போச்சா, 5 மார்க்கில் போச்சா, 2 மார்க்கில் போச்சா, அதுக்கு நீ டைம் ஒதுக்குனா ஸ்டேட் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து கண்டிப்பாக என்ன செய்யும், கண்டிப்பாக வரும். நம்ம ஊர்லேருந்து கண்டிப்பாக என்ன செய்யும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்குது. நம்ம வராமலாம் இல்லை, ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரி என்ன செய்யுது இருக்குது. சரியா? ஓகே. அடுத்தது ப்ரெசன்டேஷனில் நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சதை எழுதிட்டா உங்களை நல்ல இம்ப்ரெஷன் ஏற்பட்டுரும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஓப்பனாக சொல்கிறேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலீஷ் எடுக்கிறதுனால சொல்ல வரேன். என்னோட ஒரு ஃபார்முலா 2 மார்க்கில் இங்கிலீஷ் ப்ரோஸ் 2 மார்க்கில் 6 மார்க் எடுத்துட்டா நான் பேராகிராஃபில் மேலோட்டமாக தான் ஓடுவேன். ஆனால் அது ரேங்க் ஹோல்டர்ஸில் பேப்பராக இருந்தாலும் தான் 2 மார்க்கில் 2க்கு 1.5 எடுத்துட்டான், 1.5 எடுத்துட்டான்னா நான் பேராகிராஃபில் 5க்கு 5 போட மாட்டேன். இங்கிலீஷு, தமிழ், அரபிக் இந்த 3ஐயும் நிர்ணயிக்கிறது என்னது தான். லாங்குவேஜில் ஈஸி, சென்டம் போடுறது டஃப்பு. இதில் நீ கரெக்டாக அடிச்சுட்டா, இந்த 2 மார்க் தமிழில் இலக்கண பிள்ளை இல்லாமல், அரபிக்கில் அந்த ஜபர் ஜர் இதுகள் இல்லாமல் அடிச்சுட்டா அவங்களோட ஆகால் இது ரேங்க் ஹோல்டர் பேப்பரும் மைண்டில் செட் ஆகிடும். இதை போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்ன செஞ்சுருப்பாங்க, எல்லா ஆசிரியர்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லி தந்திருப்பாங்க. சரியா? ஓகே. அதனால் தயவு செய்து எல்லா இதையுமே நீங்கள் என்ன செய்யுங்க, அட்டன் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் ஏன்னா வாட்ச் போடுற விஷயத்தில் இஷ்யூ இருக்குது. தயவுசெய்து வாட்ச்சு, டிஜிட்டல் வாட்ச் யார் தயவுசெய்து போட்டு போய்ட்டு அங்கே போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்டு போனால் புரியுதா, இந்த மாதிரி வாட்சை முள்ளுள்ள வாட்சை போட்டு போ. அதனால் அப்செட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான். நாங்கள்லாம் எக்ஸாம் சூப்பர்வைசராக போக சொல்லி எங்களுக்கு சீஃப் இருப்பாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, சார் செருப்பு போட்டு உள்ள வர நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, கர்ச்சீப்பையே கூட அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறது கூட என்ன செய்கிறாங்க விடுறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறது புரியுதா, நீங்கள் எல்லாமே லோக்கலில் தான் மேக்ஸிமம் எழுதுறீங்க. பரிச்சை ஆளுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்ன செஞ்சுருங்க, நீ போயிட்டா உனக்கு அந்த தேவைகள் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவனால ஏற்படாது. ப்ளஸ் நோன்பு வேறு, மிகமான நோன்பு தான் நீ என்ன செஞ்சுருப்பா, பிடிச்சிருப்பா. அப்போ நீங்கள் இன்டேக் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். அது நீங்கள் மெயினாக என்ன செஞ்சீங்க பண்ணிக்கோங்க. கர்ச்சீப்பை கூட அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? அதனால் தண்ணிலாம் நம்ம நோம்புனால அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அடுத்தது பெஸ்ட் பெட்டர் அசம்ஷன். அது என்ன சார், பெஸ்ட்டு பெட்டர் அசம்ஷன், அதை ஏற்கனவே நான் சொன்னது தான். ஏன்னா பெஸ்ட்டு எழுது, நல்லா தெரிஞ்சதை எழுது. நாங்கள் சொல்லுவோம் வரிசையாக தான் எழுது அப்படின்னா தான் இதாக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நீ வரிசையை மாற்றி எழுதுனா உனக்கு மார்க்கெலாம் எங்களால் குறைக்க முடியாது. என்ன செய்ய, சில பிள்ளைகளும் சில இதெல்லாம் உனக்கு இதாக இருக்கும், இதை எழுதுனா உனக்கு கான்ஃபிடென்ட் சொல்லி வரும். அப்போ நீ அந்த பிள்ளைகள் அதை நம்பர் செக்ஷன் அதை கரெக்டாக போட்டு என்ன செய்ய, அதை நீ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டாக என்ன செய்யலாம், எழுதலாம். அதனாலலாம் மார்க்கெலாம் என்ன செய்ய முடியாது, குறையும். வரிசையாக எழுதுனா இங்கே வேல்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? இது எல்லாரும் அப்ளை பண்ணாத.
இது நான் சொல்கிறது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிடுறேன். பயப்படுறோம், அதை என்ன செஞ்சுக்கோ, இது பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து பெட்டர்னா என்னது, அதுக்கடுத்து ஓரளவு தெரிஞ்சது. அடுத்தது அசம்ஷன், இந்த ஆன்சராகவும் இருக்கலாம், இந்த ஆன்சராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை என்ன செஞ்சுக்கோ, பார்த்திக்கோ. அதை போல் ஏன்னா இதுகளெல்லாம் இந்த அட்வைஸுகளெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோ, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக கடைசியாக சொல்ல வேண்டியது, உங்களோட கல்வை தயவு செய்து சந்தோஷப்படுத்து. இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் புரியுதா? எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, மேத்ஸ் எக்ஸாம் 12th. எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் வராது, +2 மேத்ஸ். ஏன்னா எங்கள் அம்மா தொழுவ சல்லால் உட்காந்துருக்கோம். அம்மாட்ட நான் சொல்கிறேன், அம்மா இன்றைக்கி உன் மகன் +2ல் பாஸாக பயிலான்னு நான் என்ன செஞ்சிருவேன், சொல்லிடுவேன். அம்மா தொழுவ சல்லால் தான் உட்காந்துருக்கேன், பரீட்சைக்கு போகணுன்னு. அங்கே எழுதுன கேஏ ஸ்கூல். ஏன்னா போனால் எக்ஸாமெல்லாம் கொஷினை வாங்கினா, ஏன்னா ஈஸியான சமூகம் சொல்லக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் தான் எனக்கு தண்ணி வாங்க. மேட்ரிக்ஸ் தான் சாலிடாக 10 அடிச்சிடலாங்கிற அந்தளவுக்கு எங்களுக்கு அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில். ஏன்னா ஸ்கூல் டீச்சரும் நல்லா தான் நடத்துனாங்க, புரியுதா? மேத்ஸ் டியூஷன் போன பாரி சாரும் என்ன செஞ்சாங்க, நல்லா தான் நடத்துனாங்க. எல்லா டீச்சர்ஸுமே நல்லா தான் நடத்துனாங்க. ஏன்னா அப்போது அங்கே போய் அது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா பரிச்சை ரிசல்ட் வர சொல்ல பயம்தான், என்னமோ நிரப்பி வச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா கராமாத்துகளும் நடந்துச்சு. ஏன்னா இதில் பேசுகிறதுனால ஃப்ராங்காக சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட் வந்தால் 81 மார்க்ஸ், 200க்கு 81 மார்க் எடுத்தால், அப்போ 200 மார்க் 70 எடுத்தால் தான் பாஸ். நீங்களாம் இப்போ லக்கி, 3 மார்க்கு தான். அதுலேயும் உங்களுக்கு 10 மார்க் இன்டர்னல். 90 மார்க்ஸ் எடுத்தாலே என்னது அவ்வளோதான் உங்களுக்கு எடுக்க வேண்டியது. சரியா? ஓகே. மெயினாக நான் லாஸ்ட்டாக சொல்ல வர்றது, நான் சொன்னது எல்லாமே என்னோடய கருத்து இல்லை, நான் படிக்க சொல்ல எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லி தந்தது, என்னுடைய ஆசிரியர் நண்பர்கள் இப்போ என்கிட்ட ஷேர் பண்ணது. ஏன்னா என்னுடைய ஒஸ்தாதுமார்கள் ஷெய்குமார்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்ன செஞ்சு ஷேர் பண்ணிக்கலாம். தயவு செய்து உனக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் சொல்லக்கூடிய அவங்க அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட். அதை தயவு செய்து நீ என்ன செய்ய ஒபே பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய டோட்டலில் நல்ல மார்க் வருங்கிறது எந்த விதமான சந்தேகமும் என்னது கிடையாது. அதனால் தயவுசெய்து உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஏன்னா என்னென்ன சஜஷன் சொல்லியிருக்காங்களோ, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்களோ அதை கரெக்டாக என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக என்ன செய்யும், நல்ல ரிசல்ட் வரும். இன்னொரு தகவலும் இங்கே அறிய தருகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா அல்லமின் இளைஞர் நற்பணி மன்றமும் ஏன்னா மத்தால் ஹுசைனின் ட்ரஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏன்னா கேரியர் கைடன்ஸ் இன்ஷா அல்லாஹ் அதுவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வைக்கிறதுக்கு நாடி இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் இதை போல் உங்களுக்கு பின்னாடி என்ன செய்யப்படும், தகவல் தரப்படும். சரியா? அதனால் இன்ஷா அல்லாஹ் லாஸ்ட்டாக சொல்கிறது, பெற்றோர் ஆசிரியர் மனசை குளிர்விச்சு இதை மட்டும் தயவுசெய்து என்ன செஞ்சிடாத, இது செஞ்சுட்டா சக்ஸஸ் தான் 100% இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ரிசல்ட்டும் விருப்பப்பட்ட மாதிரி மார்க் செய்யும் இன்ஷா அல்லாஹ் வரும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா மாணவருக்கும் மேலான சிறப்பான ஏன்னா பெற்றோர்கள் சந்தோஷப்படக்கூடிய ரிசல்ட்டாக இன்ஷா அல்லாஹ் ஏன்னா எல்லா அவுலியாக்கள் நாதாக்கள் அவருடைய துவா பொருட்டாலும் இன்ஷா அல்லாஹ் தந்துருவானாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பி அக்கி நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி உம்மத்தி வஸல்லம். சல்லம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி صلى الله عليه وسلم.